ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. வீடே மணக்கும் சாம்பாருக்கு சாம்பார் பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்னைக்கு மிளகாயோட காம்பெல்லாம் எடுத்துட்டு வச்சிருக்கேன். நம்ம மிக்சியில் அரைக்கும் போது இந்த காம்போடு இருந்தால் மையாது. நம்ம மிஷினில் அரைக்கிறதா இருந்தால் காம்போடு அரைக்கலாம். 100 கிராம் மிளகாய், 100 கிராம் மல்லி எடுத்திருக்கேன். இது ரெண்டும் சமமான அளவில் எடுத்துக்கோங்க. அரிசி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு இது மூணும் 20 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. டேபிள் ஸ்பூனால் 2 டேபிள் ஸ்பூன் எடுக்கும்போது உங்களுக்கு 20 கிராம் வரும். அதே மாதிரி அரிசி, துவரம்பருப்பு மூணுமே 20 கிராம் எடுத்தாச்சு. உளுந்து மட்டும் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது ஏன் கம்மியா எடுத்திருக்கேன் நான் வீடியோக்குள்ள சொல்றேன். இந்த மாதிரி ஸ்பூனால 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து அளந்து எடுத்திருக்கேன். சாம்பாருக்கு ரொம்ப முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா வெந்தயம் தாங்க. வெந்தயம் சேர்க்கும் போது தான் நம்மளோட சாம்பார் நல்லா டேஸ்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம். அதாவது அளவு பார்த்தீங்கன்னா 10 கிராம், 10 கிராம் உளுந்து, 10 கிராம் வெந்தயம், 10 கிராம் மிளகு, 10 கிராம் ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. இப்போ நான் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சிருப்பேன். அதில் ஒரு 8 உருண்டை அளவுக்கு எடுத்துக்கேன். நீங்கள் தூள் பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தூள் பெருங்காயம் எடுத்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். மிஷினில் அரைக்கிறதா இருந்தால் நம்ம விரலி மஞ்சள் சேர்த்து அரைக்கலாம். நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால மஞ்சள் தூளாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சூடாக இருக்க கடாயில் முதல்ல நம்ம மிளகாயை வறுத்தடலாம். எதையுமே ரொம்ப கலர் மாறுற வரைக்கும் வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடுக்கு வந்ததும் எடுத்துடலாம். மிளகாய் நல்லா புது மிளகாயாக இருந்தால் நம்மளோட சாம்பார் பார்க்கவே நல்லா கோல்டன் கலரில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மிளகாய் ஃப்ரெஷ்ஷாக மிளகாய் வாங்கி அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு வறுபட்டா போதும். நம்ம இதை மாற்றிடலாம். இப்போ அதே கடாயில் நம்ம மல்லியை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். சாம்பார் பொடி பார்த்தீங்கன்னா வெயிலில் காய வச்சு கூட அரைக்கலாம். ஆனால் நம்ம வெயிலில் காய வச்சு அப்படியே அரைக்கிறத விட இந்த மாதிரி வறுத்துட்டு அரைக்கும் போது நம்மளோட சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெயிலில் காய வச்சு அரைக்கிற சாம்பார் பொடிக்கும் வறுத்துட்டு அரைக்கிற சாம்பார் பொடிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குதுங்க. இந்த திருநெல்வேலி சைட்லாம் பார்த்தீங்கன்னா வறுக்காமல் அவங்க சாம்பார் பொடி அரைக்கவே மாட்டாங்க. இந்த சாம்பார் சாப்பிடவே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்களும் நல்லா வறுத்துட்டு சாம்பார் பொடி ரெடி பண்ணி பாருங்கள். இப்போ அதே கடாயில் நம்ம அரிசியை வறுத்து எடுத்துக்கலாம். 20 கிராம் அரிசி. இந்த அரிசி பச்சரிசி, புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. 20 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா 20 கிராம், ஸ்பூன் கணக்கில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி. இப்போ அரிசியை வறுத்து எடுத்தாச்சு. அதே கடாயில் துவரம்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இதை நம்ம அதிகமான அளவில் சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சோம்னா அந்த சாம்பார் தூளோட ஃப்ரெஷ்னஸ் குறைஞ்சிடுங்க. நம்ம தேவைக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கும் போது நம்மளோட சாம்பார் நல்ல வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸி இது. ஃபஸ்ட்டு சூடு ஏறுற வரைக்கும் தான் நம்ம வறுக்க லேட் ஆகும். இப்போ நம்ம இதை கடாயில் மிளகாய், மல்லிலாம் வறுத்ததுனால அடுத்தடுத்து வறுக்கிறதுக்குள்ளே கடாய் நல்லா சூடாக இருக்கும். ரொம்ப சீக்கிரம் எல்லாம் வறுபட்டுடும். எல்லாமே ரொம்ப கலர் மாறாமல் நல்ல வாசனை வரும். அது வரைக்கும் வறுத்துட்டா போதும். இப்போ நம்ம உளுந்து சேர்த்து வறுத்துக்கலாம். நான் ஏன் உளுந்து 2 ஸ்பூன் எடுத்தேன் அப்படின்னா, நம்ம பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா சாம்பார் தூளுக்கு உளுந்து சேர்க்கவே மாட்டாங்க. ஏன்னா உளுந்து சேர்த்து நம்ம சாம்பார் தூள் ரெடி பண்ணும்போது சாம்பார் சீக்கிரமே ஊச வந்துடும். அதனால அவங்க உளுந்து சேர்க்க மாட்டாங்க. நம்ம வாசனைக்காக மட்டும்தான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ உளுந்து வறுபட்டதும் எடுத்தாச்சு. வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயம் ரொம்ப கலர் மாறுற வரைக்கும் வறுக்க கூடாதுங்க. இது சீக்கிரம் வறுத்து எடுத்துடணும். வெந்தயம் இந்த அளவுக்கு வறுபட்டா போதும். இப்போ நம்ம மிளகை வறுத்துக்கலாம்.
இப்போ மிளகும் வறுபட்டுடுச்சு. ஜீரகத்தை வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு சேர்த்து நம்ம சாம்பார் தூள் ரெடி பண்ணலாமான்னு நினைக்காதீங்க. கடுகு சேர்த்துட்டு சாம்பார் தூள் ரெடி பண்ணும்போது நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். இப்போ கடுகு வந்து நல்லா படப்படன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஏதோ ஒரு தனியாக பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம சாம்பார் தூளோட வாசனை மாறாமல் இருக்கணும். நம்ம வறுக்கிற அளவை பொறுத்து தாங்க இருக்குது. ரொம்ப தீக்கிற மாதிரி வறுத்துட்டோம்னா நம்மளோட சாம்பார் தூள் வாசனையே மாறிடும். நல்ல ஒரு கோல்டன் கலர் வரும்போது நம்ம இறக்கிட்டோம்னா நம்மளோட சாம்பார் தூள் பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாக, வாசனையும் அவ்வளோ ஒரு வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ கட்டி பெருங்காயத்தை இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் நல்லா பொரிச்சு எடுத்துட்டோம்னா நல்லா மஞ்சிடும். இதோட வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் தூள் பெருங்காயம் யூஸ் பண்ணுறத விட கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ எல்லா பொருளும் நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துட்டோம். இது நல்லா ஆற விட்டுடுங்க. கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் முக்கால்வாசி மஞ்சத்துக்கு அப்புறமா நம்ம இந்த மஞ்சள் தூளையும் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். நம்ம சாம்பார் பொடி பாருங்க, பார்க்கவே நல்ல ஒரு கலர்ல இருக்கு. இந்த தூளை வந்து சலிச்சு எடுத்துக்கங்க. ஏன்னா நம்ம மிக்சியில் ஒரே இட்ல மையாது. ஒரு 2 தடவையாவது போட்டு அரைக்கும் போது தான் இந்த தூள் நல்லா மையும். சாம்பார் தூள் வந்து கொரன்னு இருக்கக்கூடாதுங்க. நல்லா மழை அரைச்சி எடுத்தாதான் உங்களோட சாம்பார் நல்லா திக்கா வரும். நமக்கு இந்த பருப்புலாம் தான் நமக்கு சாம்பாருக்கு திக்னஸ் கொடுக்கும். அதனால நல்லா மழை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சிட்டோம்னா நம்மளோட சாம்பார் தூள் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.